ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இந்த ஆல்பா நிலை அப்படிங்கிறது தியான நிலை, தியானத்திற்கு செல்லும் நிலை. தியானத்திற்கு சென்ற பின்னால் சமுதாய வாழ்க்கைக்கு தேவையானதை கண்டிப்பாக அடையலாம், ஆன்மீகத்திற்கு தேவையானதையும் அடையலாம். நாம தான் ரூட்டை செலக்ட் பண்ணணும். லா ஆஃப் அட்ராக்ஷன், சமுதாய ஆன்மீக தியானம். தியானம் எங்கேயுமே இல்லை. நம்ம இந்தியாவில இருந்து வாங்கிட்டு போய் அவன் பிராண்டை ஒத்திட்டான். என்எல்பி, இஎஸ்பி, ஹிப்னாசிஸ் எல்லாம் பிராண்டு. இந்தியாவில இருந்து வாங்கிட்டு போனதுக்கு வேற பிராண்டை ஒத்தி திருப்பி நம்மளுக்கு விற்கிறான். அந்த மாதிரி பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப விரைவில் அந்த ஸ்டேட்டை டச் பண்ணலாம். வருஷ கணக்கில் பண்றவங்க கூட தியான நிலைக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பானே தவிர தியானத்துக்கு உள்ள போக மாட்டான். வருஷ கணக்கில் கண்ணு மூடிட்டு உட்காந்துருப்பாங்க, நடக்காது. நிறைய பேர் என்கிட்ட வர்றாங்க, எவ்வளவோ வருஷம் பண்ற ஒண்ணுமே ஆகலையேம்பா. அதுதான் கைடு தேவை. எப்பவுமே இந்த கைடு தான் அவங்களை கரெக்ட் பாயிண்ட்ல கொண்டு உட்காரப்பான். இப்ப இந்த பகல் கனவு அப்படிங்கிறோம். நம்ம கண்ணு திறந்துக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருப்போம் மூளையில. கண்ணை திறந்து எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்போம். எங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கதான் நம்ம மனசு இருக்கும். ஆனா நிறைய நிகழ்வுகள் எல்லாம் உங்களை சுத்தி நடந்துகிட்டே இருக்கும். எதுலையுமே உங்களுக்கு ஈடுபாடு இருக்காது. இந்த பொம்பளைங்க இந்த டெலிவிஷன் சீரியல் நிறைய பார்ப்பாங்க. சீரியல்ல பொம்பளைக்காக தயார் பண்றது தான். சீரியல் ஓடுது அப்படின்னா பொம்பளைங்க, வீட்டில் இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் மெஸ்மரைஸ் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. ஒரு பொம்பளை ஒரு சீரியல் ஒன்று பார்த்தா பரவாயில்ல, 3, 4, 5 சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. கண்ணுல தாரியா தண்ணி கொட்டும். இவன் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருப்பான், பக்கத்துல பார்ப்பான், ஏதோ பொண்டாட்டியா அழுதுட்டு உட்காந்துருக்கா, சினிமாவை பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு. இவன் பாட்டுக்கிட்டு ஷர்ட்டை கழட்டுவான், ஷூவை கழட்டுவான், எல்லாத்தையும் கழட்டிட்டு, நான் காஃபி கொடுக்குறியா அப்படிமா, உக்காரு கொடுக்குற, அவ்வளோதான். நீங்க வந்ததே தெரியாது, அதுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. யாருக்கு யார் விஷயம் கொடுக்கறது, யாரை கழுத்து இருக்கிறது, யாரை கால் இழுக்கிறது, இதுதான் சீரியல். கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் அந்த படத்தோட ஒட்டிடுவாங்க. அந்த மாதிரி இந்த விஷுவலைசேஷனுங்கிறது நாமளா யூகம் பண்ணி ஒன்றுத்துக்குள்ள போறது, அதுதான் விஷுவலைசேஷன். அது கிரியேட்டிவா பண்ணீங்கன்னா நம்மளை அறியாம நம்ம இந்த உலகத்தை மறந்துடுவோம். மனதை டோன்ட் அப்ஸ்ட்ரக்ட் த தாட், டோன்ட் டெஸ்ட்ராய் த தாட், டோன்ட் ஃபாலோ த தாட். That is called meditation. Meditation உடைய மீனிங் don't abstract, don't destroy, don't follow. எப்படிங்க முடியும்? ஆனா தியானம் பண்றவங்கெல்லாம் இது மூணுமே பண்ணுவாங்க, பண்ணக்கூடாது. இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனுங்கிறது இந்த மூணுக்குள்ள வருது. don't abstract, don't destroy, don't follow. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கோ டு ஆல்பா ஸ்டேட். இந்த மனதுக்கு எது வேணான்னு சொல்றீங்க அது துரிதப்படுத்தும். அது தட் இஸ் தி பவர் ஆஃப் த மைண்ட். தண்ணி அடிக்கிறேன்னு அடிக்காதேன்னு சொல்லுங்க, அடிக்க ஆரம்பிச்சுவான், அது ஜாத்தி அடிப்பான். இல்லைன்னா உலகத்துல எல்லாம் தெரிஞ்சிருவாங்க. ஸோ இப்போ நான் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் மூலமா உங்களை ஆல்பா ஸ்டேட்டுக்கு கூட்டு போறேன். ஸ்கூல்ல போய் இருக்கிற மாதிரி. ஓ, அதை பார்த்தாச்சா? அது